ஒரு மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய பணிகள் என்பதில் வந்து மொத்தமே ஒரு 4 தான். வரி வசூல் பண்ணணும், தூய்மை பண்ணணும், அதுக்கப்புறம் உள்கட்ட சாலைகளை மேம்படுத்தணும், அப்புறம் சுகாதாரம். இதுதான் அதோடைய முக்கிய பணி. நம்ம மாநகராட்சி கல்வியும் தருது. இப்போ இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து சாலை இதெல்லாம் வந்து டெண்டர் தான் விட்டுட்டு, இப்போ தூய்மை பணியும் டெண்டர் விட போகிறீங்க, நாளைக்கு மருத்துவத்தையும் இது பண்ணிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? உட்காந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த நகரத்தில் நீங்கள் எல்லாமே காசு கொடுத்து சேவை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இன்னொன்று, நம்ம வந்து அரசை வந்து நிறுவனங்கள் நடத்த சொல்லுவோம். நிறுவனங்கள் நீங்கள் தனியார் மயப்படுத்துறீங்க, நீங்கள் தனியார் மூலதனத்தை அனுமதிக்கிறீங்க, சிப்காட் உருவாக்குறீங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் உருவாக்குறீங்க. அங்கே மூலதனத்தை வெளிநாட்டுக்காரன் குவிக்கிறான், கார் தயாரிக்கிறான், கப்பல் தயாரிக்கிறான், பைக் தயாரிக்கிறான், செல்ஃபோன் தயாரிக்கிறான். அதெல்லாம் ரைட். சேவையை ஏன் அரசுக்கு தனியார்கிட்ட கொடுக்கும்? கருப்பு சாம்பல் வரும். 50,000 60,000 கொடுங்க சார், 40,000 கொடுங்க, 50,000 40,000 கொடுங்க. ஒரு தூய்மை பணியாளருடைய அடிப்படை சம்பளம் 40,000. அவருக்கு வந்து இந்தந்த மிஷின்ஸ்லாம் தருவோம், இந்தந்த வாகனம்லாம் தருவோம், இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. சும்மா அறிவிங்க. எல்லா ஜாதிக்காரனா போட்டு வருவான் பாருங்க. அன்னைக்கு ரிசர்வேஷன் வெயின்னுவான் தூய்மை பணியாளர். ஸோ இது வந்து ஒரு இயக்க மறுப்பியல் பார்வையில் வந்து இந்த மாதிரியெல்லாம் அவதூறு பரப்புகிறாங்க இந்த திமுக ஆட்கள். இவங்க அரசு என்ன பண்ணுதுன்னா, திட்டமிட்டே குறைவான பணியாளர்களை பணியமர்த்தி அதன் மூலம் சேவைகளை வந்து சரியா மக்களுக்கு போய் சென்றடையாம மக்களிடையே ஒரு அதிருப்தியை உண்டாக்கி மக்கள் வாயிலிருந்தே தனியார் கொடுத்துருங்கன்னு சொல்ல வைக்கிறாங்க. எல்லா துறைகள்லையும் இது நடக்குது. நீங்க சும்மா எங்க அப்பா அதை பண்ணார் இதை பண்ணார், போக்குவரத்து கழகத்தையே உருவாக்குனது எங்க அப்பா தான், நீ தான் வந்து தனியாரை ஊட்டிய. யார் கையால மலமல்ல யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா, இவங்க யாரை வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்க்கு தேர்ந்தெடுப்பாங்க, தற்காலிக பணியாளரை தேர்ந்தெடுப்பாங்க. மேனுவலுக்குள்ள இறங்குறதா இருக்கட்டும், எல்லாம் விதிமுறை. ஸோ என்னை பணி நிரந்தரம் பண்ணாமல் வைப்பதே என்பது என்னை கேள்வி கேட்க விடாமல் தடுப்பதற்காக. அதுவும் இதுக்குள்ள ஒன்று இருக்கு. நம்ம ஒரு சிவில் சமூகம் என்ன பார்வையில் பார்க்கணும்னா, இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நம்மளுடைய போராட்டம். ஆமாம், அது அந்த திட்டம் இருக்குது. கொளத்தூர் தொகுதியிலையும் சேர்ப்பாக்கம் தொகுதியிலையும் 2 பெண் தூய்மை பணியாளர் வேட்பாளர்களை நிற்க வைக்கணும் அப்படின்ற திட்டம் அவங்களுக்கு இருக்குது. அது உண்மைதான், அதுவும் நடக்கும். நான் இன்னொன்று கூட பண்ணலாம், 100 வேட்பாளரை கூட 234 தொகுதியில் கூட நிற்க வைக்கலாம். இதில் என்ன இருக்கு? பெரிய பிரச்சனை ஏற்படும்ன்ற எச்சரிக்கிற அந்த அரசு. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அம்பேத்கரிய செயற்பாட்டாளர் புளியந்தோப்பு மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நீட்சியாக நடந்து கொண்டே தான் இருக்குது. கடந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை ரிப்பன் மாளிகைக்கு அருகிலே போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அதன் பிறகு காவல்துறையினர் கைது செய்கிறாங்க இரவோடு இரவாக. அதன் பிறகு தொடர்ச்சியாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ கவனம் ஈர்க்கும் வகையில் மெரினா கடற்கரையிலையும் இறங்கி போராடிட்டு இருந்தாங்க. இப்போ உண்ணாநிலை போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஒரு பக்கம் வந்து அரசாங்கம் வந்து இவர்களுக்கான திட்டமும் இயற்றி கொண்டே தான் இருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறது? அரசு இவங்களுக்கான திட்டம் எந்த இடத்துலேருந்து நிறைவேற்றுறாங்கன்றதுலேருந்து தான் நம்ம இந்த போராட்டத்தை கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 1லேருந்து 13 வரைக்கும் நடந்த போராட்டம், அது ஏற்படுத்தின தமிழ்நாட்டு மக்களிடையே உருவாக்கிய விவாதங்கள், அது இங்கே ஏற்படுத்தின தாக்கம், அது ஏற்படுத்திய விழிப்புணர்வு, இது எல்லாம் தான் வந்து அரசை வந்து இந்த திட்டங்கள்லாம் உருவாக்க வச்சிருக்கு. 3 வேளை உணவு அரசு தன்னிச்சையாக உருவாக்கிடல. அது இந்த போராட்டம் நடந்த பிறகு ஏதோ ஒன்று நம்ம செஞ்சுதான் இருக்கணும் அப்படின்றத அவங்க கொண்டு வராங்க. அதுக்கடுத்து அவங்க சொன்னாங்க பென்ஷன், கடன், இதெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக இல்லாமல் இருந்தாங்கன்றத தமிழ்நாடு அரசு ஒத்துக்குது. அப்போ ஒரு தூய்மை பணியாளர்கள்
பல பத்தாண்டுகளாக வேலை செஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி தர வேண்டிய சட்டப்படியான உரிமையை நான் இத்தனை ஆண்டுகளும் தராமல் இருந்தேன், இப்போதான் தரப்போறேன்றதையே அரசு அறிவிப்புல இருந்தே நம்மளுக்கு தெரிய வருது. ஏதோ திமுக வந்து 2021 முதல் முறையாக ஆட்சிக்கு வந்த கட்சியும் கிடையாது. அதுக்கு ஒரு 50 ஆண்டு காலம் அது ஆளுங்கட்சியாக இருந்த வரலாறு உண்டு. 70களிலேயே 67லேருந்தே அது ஆட்சி அதிகாரத்தை இது பண்ண கட்சியார். இப்போ அதுக்கடுத்து ஓய்வறை கொடுக்குறேன்றது அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இதுவரை இவர்களுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் தரல, இப்போ தரதுக்கான காரணம் இந்த போராட்டம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த போராட்டமானது காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டமாக உருவெடுத்திருக்கு. இன்னைக்கு 116வது நாள், அன்னையிலேருந்து கணக்கெடுத்தோன்னா 116வது நாளாக அவங்க வந்து வேலை நிறுத்தத்தோடு சேர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு 9வது நாளாக காலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தை 4 பெண் தொழிலாளர்கள் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த போராட்டத்தோட அடிப்படையாக என்ன இருக்குன்னா, மண்டலம் 5, 6 வந்து தனியார் மயப்படுத்தியது. ஒரு மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய பணிகள் என்பதில் வந்து மொத்தமே ஒரு 4 தான். வரி வசூல் பண்ணோம், தூய்மை பண்ணோம், அதுக்கப்புறம் உள்கட்ட சாலைகளை மேம்படுத்தணும், அப்புறம் சுகாதாரம். இதுதான் அதோடைய முக்கிய பணி. நம்ம மாநகராட்சி கல்வியும் தருது. இப்போ இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் வந்து சாலை இதெல்லாம் வந்து டெண்டர் தான் விட்டுட்டுருக்கீங்க. இப்போ தூய்மை பணியும் டெண்டர் விட போகிறீங்க, நாளைக்கு மருத்துவத்தையும் இது பண்ணிடுவீங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? உட்காந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர் வேலையை பார்த்துட்ருப்பீங்க. அப்போ இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் என்பது வெறும் முதலாளி தொழிலாளி வேலை நிரந்தரம், பணி நிரந்தரம், தற்காலிக பணின்றது மட்டும் இல்லை. அதை தாண்டி சென்னை மாநகராட்சியை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்கு எதிரான போராட்டம். இந்த ஆளும் கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை மாநகராட்சியை பல்வேறு விதமாக, சென்னைன்னு இல்லாமல் மதுரை, திருச்சி பெருநகரங்களை வந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துகிறாங்கன்னு சொல்லி பல விதமாக இந்த நகரங்களை பன்னாட்டு கம்பெனிகளுக்கு தாரை வார்க்கிறாங்க. அதனுடைய நீட்சியாக தான் வந்து இந்த மண்டலம் 5, 6 வந்து தனியார் மயப்படுத்தப்பட்டது. அதை எதிர்த்து இந்த தொழிலாளிகள் வந்து உண்ணாநிலை போராட்டம் நடத்தினாங்க. ஒரு வகையில் இதை மீண்டும் சொல்லணும்னா, இது வந்து ஒரு மக்களுக்கான 100% மக்கள் நலனுக்கான போராட்டம். இந்த போராட்டத்தை மக்கள் ஆதரிக்கலைன்னா, கவனிக்கலைன்னா, நாளைக்கு அவங்க எதிர்கொள்ளக்கூடிய விளைவுகளும் பெருசாக இருக்கும். இந்த நகரத்தில் நீங்கள் எல்லாமே காசு கொடுத்து சேவை வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இன்னொன்று, நம்ம வந்து அரசை வந்து நிறுவனங்கள் நடத்த சொல்லலாம். நிறுவனங்கள் நீங்கள் தனியார் மயப்படுத்துறீங்க, நீங்கள் தனியார் மூலதனத்தை அனுமதிக்கிறீங்க, சிப்காட் உருவாக்குறீங்க, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் உருவாக்குறீங்க. அங்கே மூலதனத்தை வெளிநாட்டுக்காரன் குவிக்கிறான், கார் தயாரிக்கிறான், கப்பல் தயாரிக்கிறான், பைக் தயாரிக்கிறான், செல்ஃபோன் தயாரிக்கிறான். அதெல்லாம் ரைட். சேவையை ஏன் அரசுக்கு தனியார்கிட்ட கொடுக்கணும்? சேவைன்றது அரசு தானே எனக்கு செய்யணும். அப்போ தானே ஒரு அக்கௌண்டபிலிட்டி வரும். அப்போ நான் சேவை கூட செய்ய மாட்டேன்னா நீ என்னதான் செய்வ? ஆனால் இதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது, இவங்களுக்கான நிறைய திட்டங்கள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம் தானே சொல்கிறாங்க அரசாங்கம் இருந்து. என்ன திட்டம் இவங்க செஞ்சாங்க? இதுவரை எவ்வளோ போராட்டம், 13 நாள் இருந்து வழக்கு வாங்கி, அடி வாங்கி, மிதி வாங்கி, இந்த 2000 பெண் தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்களோட போராட்டத்தின் விளைவு இன்னைக்கு சோறு. இன்னைக்கு அது வந்து ஒரு தூய்மை பணி அப்படின்றது வந்து அவ்வளோ பேசுபொருளாக ஆயிருக்கு. நீ மக்கள் மத்தியில் வந்து எந்த தொழிற்சங்க போராட்டத்துக்கும் மக்கள் கிட்ட பெருசாக ஆதரவே கிடைக்காது. ஆனால் இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்துக்கு அத்தனை மக்கள்கிட்டையும் ஒரு கரிசனமான ஒரு பார்வை இருக்கு. அதெல்லாம் பயந்து போய் தான் இந்த அரசு வந்து, ஏன்னா இவங்களை பார்த்து வந்து சாம்சங் தொழிலாளிகளை அவதூறு பண்ண மாதிரி இவங்களை அவதூறு பண்ண முடியாது. இவங்க 50,000 சம்பாதிக்கிறாங்க, 60,000 சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது, படிக்காதவங்கன்னு சொல்ல முடியாது, எதுவுமே சொல்ல முடியாது. நாங்கள் வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறோம், இருந்தாலும் வந்து இவங்க போராடுறாங்கன்னு ஆசிரியர்களை சொன்ன மாதிரியும் சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்ல முடியாதனால வேற வழி இல்லாமல் அரசு அம்பலப்பட்டு நிற்குது. 2012 தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆக்ட் நோட்டிஃபை பண்ணது தான் ஜெயலலிதா. 2012 அதை கொண்டு வந்தது கலைஞர். அதில் தூய்மை பணி என்பது அதில் பட்டியலிடப்பட்டது. இதனாலேயே அது வந்து தனியாருக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. அப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க சின்னதும் பெருசுமா ஆதரிச்சதோட விளைவு தான் இன்னைக்கு இந்த போராட்டம். இன்னைக்கு மக்கள் விழிப்புணர்வோடு இதை கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க, இதை ஏற்க மாட்டேன்னு எதிர்க்கிறாங்க. அதனாலேயே இந்த போராட்டம் வந்து ஒரு முக்கியமான போராட்டம்னு சொல்றேன். ஆனால் அரசு என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் வீட்டு கழிவுகளை அகற்றும் பணியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் முதற்கட்டமாக கார்கே நகர் திட்டப்பகுதியில் 510 குடியிருப்புகளும்
பெரும்பாக்கம் பகுதி 3ல் திட்டப்பகுதியில் 490 குடியிருப்புகளும் என மொத்தம் 1000 குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஆணைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்காரு. அடுத்து இந்த திட்டத்தின் கீழே பெருநகர சென்னை மாநகராட்சியின் பணியின் போது உயிரிழந்த 2 தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் உதவித்தொகையாக, அதாவது அந்த உதவித்தொகைக்கான காசோலைகளை வழங்கியிருக்காரு. தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினர் சுயமாக தொழிலை தொடங்கும் வகையில் முதலமைச்சரின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் 25 பயனாளிகளுக்கு மொத்த திட்ட தொகையான 46 லட்சம் ரூபாயில் 16 லட்சம் ரூபாய் மானிய தொகைக்கான காசோலைகளை வழங்கியிருக்கார். இப்படி பல திட்டங்கள் நிறைவேற்றியிருக்காங்க. சமீப நாட்களுக்கு முன்பாக தான் இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றிருக்காங்க. திமுக பொய் சொல்றதுல ஒரு தேர்ந்த கட்சி. நான் எதனா பொய் சொன்னேன்னா இந்த ஃபேக்ட் செக்னு இருக்காங்களா எடுத்து போடட்டும். கார்கில் நகர் திட்டப்பகுதியை பற்றி சொல்கிறேன். அதுக்கு அந்த கார்கில் நகர் திட்டப்பகுதி ரொம்ப நாள் என்விரான்மெண்டல் அந்த அப்ரூவலே கிடைக்காம இருந்தது. அங்கே சாம்பல் வந்தது. அது யாருமே அந்த திட்டத்தை அந்த பகுதிக்கு குடிப்போக தயாராக இல்லை. கூவி விற்று பார்த்தாங்க, விற்கலை. சரி, வியாபாரம் ஆகாத பொருளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வியாபாரம் தான் பண்ண முடியல. சரி, என்னுடைய அயோக்கியத்தனங்களுக்கு ஒரு நஷ்டஈடாக கொடுத்துருவோம். அப்படி கொடுக்குறாங்க. கார்கில் நகருக்கு போவாங்க, பெரும்பாக்கத்துக்கு போயிட்டு இந்த நகரத்துக்குள்ளே அவங்க வேலை செய்யணுமா? 40 கிலோமீட்டர் வேலை செய்யணுமா? முடியுமா? இப்போ நீங்கள் இங்கே வேலை செய்கிறீங்க, நீங்கள் எங்கே வீடு பார்ப்பீங்க? பக்கத்தில் தான் பார்ப்போம். அதிகபட்சமாக ஒரு 5 கிலோமீட்டரு. நான் ஏன் 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அந்தாண்ட ஏன்பா கொடுக்குறதே ஏதாலமா அதை வாங்கினு சும்மா இருக்க மாட்டியான்னா சும்மா பிச்சை போடலங்க. நீங்கள் இங்கே நகரத்து மையத்தில் இருந்த ஜனங்களை ஏதேதோ காரணம் சொல்லி உங்களுடைய கார்பரேட் கொள்ளை லாப வெறிக்காக நீங்கள் இந்த நகரத்தை எடுத்து வெளியேற்றுறீங்க. என்னென்ன காரணம் சொல்லி வெளியேற்றுவீங்க? வெள்ளம் வருது, இயற்கை சீற்றம் அதிகரிக்குது, அதுக்கப்புறம் காவா மேலே நீங்கள் குடியிருக்கிறீங்க, இதெல்லாம் சொன்னீங்க. எங்களெல்லாம் அகட்டிட்டு அந்த இடத்துல வேற கட்டிடங்களை கொண்டு வந்துட்டீங்க. எங்ககிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கி கிடைமட்டமாக இருந்த மக்களை செங்குத்தாக்குறீங்க. இருந்த நிலத்துல நீங்கள் வீடு கட்டிக்கிட்டீங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு போட்டுக்கிட்டீங்க, நீங்கள் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டீங்க. எங்களை இலவச வீடுன்னு வேற எங்களுக்கு பொய் சொல்கிறீங்க. என் நிலத்தை கொடுத்த பிறகு அது எப்படி இலவச வீடாக இருக்க முடியும்? எனக்கு யூடிஎஸும் இல்லை அந்த இதுல. எனக்கு அந்த நிலத்தின் மீதும் பங்கு கிடையாது, அந்த கட்டடத்தின் மீதும் உரிமை கிடையாது. இருந்தால் எனக்கு கார்கில் நகரில் போய் ஸ்டாலின் வீட்டு நாய் வசிக்குமான்னு கேளுங்க. நான் கேட்குறேன். நான் கார்கில் நகர் குடியிருப்புல பெரும்பாக்கத்தில் இருக்குமா? பெரும்பாக்கத்தில் ஸ்டாலின் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாய், என் மக்களை நான் அந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்றதுக்காக சொல்கிறேன். அது ஒரு அகதி முகாம். அது அகதி முகாம்னு கூட சில வசதிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். இது அகதி முகாம். இது பெரும்பாக்கம் கண்ணகி நகர். இதில் வீடு கொடுத்துட்டேன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் தூய்மை பணியாளர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையே. ஏங்க, எதுவுமே இல்லாத போது ஏதோ ஒன்று கிடைக்குது, அவ்வளோதான். கார்கில் நகருக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸு ரொம்ப நாள் கிடைக்காம இருந்தது. ஏன் கிடைக்கல? சாம்பல் அங்கே அந்த திருவெற்றூர் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த சாம்பல் வர்றதுனால அது கிடைக்காம இருந்தது. யாருமே அது எப்போ கட்டணம்னு கேளுங்க. அதுக்கப்புறம் 4வதா ஒன்று சொன்னீங்கன்னா அது அவங்க ஆதி திராவிடர்ல தொழில் தொடங்குறதுக்கு இது ஒன்றும் நீ புதுசா உருவாக்கல, புதுசு கிடையாது. எனக்கு ஆல்ரெடி அந்த உரிமை இருக்கு. சுயதொழில், சுயமாக தொழில் தொடங்கும். சுயதொழில் ஏற்கனவே இருக்கு. நான் கேட்டா சுயதொழிலுக்கு எனக்கு நிதி கிடைக்கும். இது ஒன்றும் ஸ்டாலின் கவர்மெண்ட் புதுசா கொண்டு வரல. அப்ப இருக்கிறதே தான் பேரை மாத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இதுதான் வேலையே. அடுத்து தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள்ல 1260 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் இதர திட்டங்களின்படி வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையுடன் கூடுதலாக புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் அவர்கள் எந்த பள்ளியில் பயின்றாலும் அவர்கள் உயர்கல்வி பயிலும் பொழுது அவர்களுக்கு அனைத்து விதமான கல்வி கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் இதர கட்டணங்களுக்கான அதாவது 2.82 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிக்கான ஆணைகளை வழங்கியிருக்கிறார். இது நம்ம கவனிக்கலாம். இது என்னன்னு இது வரைக்கும் வரல. இது வேணா நம்ம கவனிக்கலாம். ஆனா நீங்க சொன்ன அந்த 2 தூய்மை பணியாளர் இறந்ததுக்கு நீ தான் கொலை பண்ணதே நீ தான். எப்படி கொலை பண்ண? ஏங்க இந்த ஈபி சரியில்லை ஃபோன் பண்றாங்க. அந்த ஃபோன் ரெக்கார்ட்லாம் நீங்க கேட்டீங்களா? ஃபோன் பண்ணி அவன் கண்டுக்கலை, கரண்ட் பாஸ் ஆகி செத்து போனாங்க.
இப்ப உங்களோட நெக்லிஜென்ஸ் கொடுத்தது போய் சாதனை பட்டியல போடுறிய, வெக்கமா இல்ல? நீங்க அரசு இயந்திரத்தின் கீழ் வேலை செய்யக்கூடிய அரசு அதிகாரிகள் சில பேர் வந்து இந்த மெத்தனமாக தான் இருக்காங்க. அதுக்கு அரசியே நம்ம அது குறை சொல்ல எப்படிங்க கூடாது இல்லையா? எல்லாருமே மெத்தனமா இருப்பாங்க பெரும்பாக்கத்துல? எல்லா அரசு அதிகாரிகளும் மெத்தனமா இருப்பாங்களா? இந்த எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் ஆபீஸ் அங்கதான் இருக்கு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆபீஸ் அங்கதான் இருக்கு. எத்தனை நாள் போய் பாக்குறாங்க? அந்த அது வெறும் கல் கட்டடம், அது வீடு கிடையாது. அது வீடு கிடையாது. பெரும்பாக்கம் கண்ணகி நகர் செம்மஞ்சேரியில் இருக்கிறது வீடே கிடையாது. குடிசை மாற்று வாரியத்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டப்பகுதிகள் கட்டடங்கள் அனைத்துமே கட்டடங்கள் தான், வீடு இல்லை. 100 சதுர அடியில் நீங்க வாழ்வீங்களா? உங்களால முடியுமா? ஒரு தனிநபராலே இப்ப நீங்க வீடு தேடுறீங்க, 100 10க்கு 10 ரூம் கொடுத்து தங்குன்னு சொல்ல தங்குவீங்களா? கண்ணகி நகர்ல அந்த மாதிரி 1000 பேர் தங்கிட்டு இருக்காங்க, 1000 குடும்பம். இந்த வீடை கொடுத்துட்டேன்னு இதுல வெக்கமே இல்லாம வந்து கூசாம போய் சொல்றீங்க. இது ஒரு திட்ட சாதனைன்னு வேற சொல்றீங்க. ஏற்கனவே வந்து ஆதிதிராவிட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைன்றது கொடுக்க தான் படுது. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் இருக்க தான் செய்யுது. தூய்மை பணியாளருக்கு பிரத்யேகமாக கொடுக்கணும்னு நினச்சா ரைட்டு. ஆனால் அவங்க கேட்கக்கூடியது என்ன? பணி நிரந்தரம். பணி நிரந்தரம் பண்ண முடியாதுன்றது. இதனால எதனா பொருள் நஷ்டம் இருக்கா அரசுக்கு? பணி நிரந்தரம் செய்வதால் பொருளாதார ரீதியாக நஷ்டம் இருக்கா அரசுக்கு? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லை. 2000 கோடி கான்ட்ராக்ட் கொடுக்குதா? எனக்கு சம்பளம் கொடுத்தாலே அவ்வளோ வராதுன்றேன். அதில் பாதி தான் வரும். மீதி 1000 1200 கோடி யாருக்கு? இவங்க அமைச்சர் பெருமக்கள் ஊழல் பண்றது. இந்த இருக்கிறாரே குமரகுருபரன் IAS, சென்னை மாநகராட்சியுடைய ஆணையர், அவருடைய மனைவி பங்குதாரராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு ஜெயராம் என்டர்பிரைஸ்க்கு 30 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தபோது ராம்மோகன் ராவ் சீஃப் செக்ரட்டரி, அந்த ராம்மோகன் ராவுக்கு இந்த அரசு மருத்துவமனைகள் எல்லாம் தூய்மை பணி மற்ற பணிகள்லாம் கான்ட்ராக்டா விட்டாங்க. விட்டு அவருடைய நிறுவனம் தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்தது, சீஃப் செக்ரட்டரியோட நிறுவனம் தான். அப்போ கொதிச்சாரு ஸ்டாலின். இன்னைக்கு உங்க கீழே இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி ஆணையருடைய மனைவி பங்குதாரராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், இதே ராயப்பேட்டால நிறுவனம் அமைச்சிருக்கக்கூடிய அலுவலகம் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், சுடுகாட்டு மற்ற இந்த மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க 30 கோடி ரூபாய்க்கு அவங்க கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்க. நான் இந்த ஃபேக்ட் செக் பண்ணையார்கள் அதை பண்ணட்டோன்றேன். நான் சொன்னது பொய்யா இல்லையான்னு சொல்லுங்க. ஏற்கனவே ஆதிதிராவிடர் தாட்கோலை வந்து இவங்களுக்கு வந்து தொழிலுக்கு நிதி பெற முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லுங்க. ஆனா நீங்க முன்னாடி கார்கில் நகர் வந்து கிளியரன்ஸ் பெறுவதற்கு பல நாட்கள் ஆச்சு. ஏதோ தகுதி திட்டங்கள் பண்ணி கிளியரன்ஸ் பெற்றாங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அது வாழ தகுதியற்ற பகுதியா இல்லையான்னு பார்க்க சொல்லுங்க. சும்மா கேமரா எடுத்துட்டு போங்க, கருஞ்சாம்பல் அப்படியே வருதா இல்லையான்னு பாருங்க. கருப்பு சாம்பல் வரும். பெரும்பாக்கம் போய் பாருங்க. 7 ஆண்டுகளா அங்க தொடர்ச்சியா வேலை செய்யறேன். ஹைகோர்ட் 2011 ஒரு அமிக்கஸ் குறி போட்டாங்க, இப்போ ஒரு அமிக்கஸ் குறி போட்டு இப்போ வரைக்கும் முதலமைச்சரோட ஸ்டேட்மெண்ட்டுங்க. முன்னைக்கு இப்போ கொஞ்சம் மேம்பட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்களே ஒழியல. அப்ப இதுவே என்ன சொல்லுது? முன்னாடி சரியில்லை. அப்ப சரியில்லாத இடத்துல என்ன குடியமர்த்தினது? சரியில்லைன்றத அரசே ஒத்துக்குது இல்ல. கண்ணகி நகர் கார்த்திகா போய் முதலமைச்சர் சந்திக்கும் போது அவங்க வச்ச கோரிக்கை என்ன? எங்க ஏரியாவில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் சரி கொள்ளணும். முன்னைக்கு இப்ப பரவாயில்லன்னு ஸ்டாலின் ஐயா கேட்டாரு. ஆமா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படிதானே சொன்னாங்க. அப்ப கொஞ்சம் தான் பரவாயில்ல. நான் ஏன் இதை அனுபவிக்கணும்? இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்க, அட்வான்ஸ் வாங்கும்போது இந்த ஏதோ ஒரு காமெடியில் வருமே, அது என்ன, இந்த விஜய் சேதுபதி கூட நான் நடிச்சிருப்பார் ஒரு படத்துல. நான் ஒரு மொட்டை மாடியில் ஒரு 4 இது மட்டும் இருக்கும். நீங்க அட்வான்ஸ் கொடுத்த உடனே அஸ்பெஸ்டாஸ் ஷீட் போட்டுடுறேன், வாடகை கொடுத்த உடனே கதவை போட்டுடுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது இது. அந்த நகைச்சுவை காமெடி மாதிரி தான். முதல்ல உங்களை கொண்டு போய் அங்கே அடைச்சிடுறோம். கரண்ட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு கொடுப்போம், லிஃப்ட் ஒரு 5 வருஷம் கழிச்சு கொடுப்போம், பஸ் ஸ்டாப்பு ஒரு 5 வருஷம் கழிச்சு கொடுப்போம், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு. அடிப்படை வசதியா அப்ப அந்த இடத்துல இல்லைங்க, தண்ணி வசதியே இருக்காதாங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி விடுவாங்க. அந்த தண்ணியை குடிச்சு அவங்களுக்கு சொறி நோய் தான் வந்தது இப்போ மிச்சம். இல்லைன்னு சொல்லுங்க. இந்த யூடியூப் அதாவது ஃபேக்ட் செக் இருக்கானுங்களா? இல்லைன்னு நான் அவதூறு பரப்புனா என் மேலே வழக்கு போடு, பொய் சொல்கிறான் மோகன் அவன் மேலே கேஸ் கொடு, ஜெயிலில் போடு, மக்கள்கிட்ட என்னை அம்பலப்படுத்து, நான் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு உட்காந்து டீகோட் பண்ண. என்ன தூய்மை பணியாளர்களுக்கு அந்த ராம்கி நிறுவனத்துக்கு நீ கொடுத்த கான்ட்ராக்ட்னால உனக்கு நஷ்டம். மக்கள் வரி பணம் கார்பரேட்டின் கொள்ளை லாப வெறிக்காக பயன்படுத்தப்படுகிறதுன்னு நான் சொல்றேன். இல்லைன்னு சொல்லு. அரசுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சே ஏன் கொடுக்குறாங்க? தெரிஞ்சே ஏன் கொடுக்குறாங்கன்னா அப்பதான் இவர் பொண்டாட்டி அதுல போய் நிறுவனமா பங்குதாரராக ஆக முடியும், மகன் போய் அங்க CEO ஆக முடியும், இவங்க சொந்தக்காரங்களா அங்க மேனேஜர் ஆக முடியும்.
அடிக்கிற லாபத்துல லீகலைஸ்டா ஊழல் பண்ண முடியும். சட்டப்படியான ஊழலுக்காக தான் இதெல்லாம். ராம்கி வந்து எங்க அவன் வேற எங்க இருந்தோ கொண்டு வரான்னா ஊழியர்களா, இதே ஊர் ஊழியர், அதே 2000 பேர் தான் வேலை செய்ய போறாங்க, ரைட்? அவன் எதுனா இல்ல 2000 பேர் இல்லை, நான் 10,000 பேரை வச்சு வேலை செய்ய போறேன்னு சொல்றானா? இல்ல, அதே தொடப்பம், அதே கூடை, அதே முறம், அதே வண்டி, வேற என்ன மாத்த போற நீ? இதுல வந்து நிரந்தரம் பண்ணிட்டா இவங்க இதே தொழில இருந்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், இதே தொழில இருந்துருவாங்கன்னு இவ்வளவு அக்கறை இருக்குல்ல உனக்கு? இதே தொழில இவங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீ என்ன பண்ண? தூய்மை பணியாளர்கள் மாற்று தொழில் செய்யறதுக்கு நாங்க நிதி தரேன்ற. இன்னைக்கே 2000 பேரை கூப்பிட்டு வரேன் நான். ஆளுக்கு 10 லட்ச ரூபா லோன் கொடு, ஆளுக்கு 10 லட்சம் லோன் கொடு. இன்னைக்கே விட்டு என்ன தலையெழுத்தா இந்த குப்பை கூடையும் இந்த தொடப்பத்தையும் சுமந்து சுத்தணும்னு? உன்னை விட எனக்கு அந்த அக்கறை இருக்கும்ல. யாருன்னா விரும்பி செய்வாங்களா இந்த வேலையை? விரும்பி செய்வாங்களா, நிர்பந்தத்துல செய்வாங்களா? நிர்பந்தம் தான், சூழல் காரணம். நீ இந்த சூழல் நீ தான் உருவாக்குன. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட் வெறுமனே மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். ஒருவேளை இந்த பணியை வந்து நிரந்தரமாக்கணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி குலத்தொழிலா மாறிடும். பெரியாரையும் அம்பேத்கரையும் பின்பற்றக்கூடியவர்கள் இதை வந்து ஆதரிக்க மாட்டாங்க. மறுப்பியல் பார்வை, இயங்கியல் பார்வை அல்ல. எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது, மாறாமலாம் இருக்காது. இப்ப இந்த நிலை மாறணும்னா நீங்க அரசு ஊழியரா இருக்குங்க. இன்னைக்கு இவங்க எல்லாருக்குமே 2000 பேருக்கு உங்களால 10 லட்சம் கொடுக்க முடியாது. 2000 பேருக்கு நீங்க ஐடில வேற ஏதோ வேலை வாங்கி தர முடியாது. 2000 பேருன்றதை நான் இந்த 2 ஜோனை சொல்றேன், சரிங்களா? ஒரு 20,000 தூய்மை பணியாளர்கள்னு வச்சுக்கோங்க சென்னையில, இல்ல 30,000ன்னு வச்சுக்கோங்க. 30,000 பேர்ல கண்டிப்பா சற்றேறக்குறைய 28,000 பேர் எஸ்சியா இருப்பாங்க, ரைட்? இப்போ இந்த 28,000 பேருக்கு நீங்க மாற்றுத் தொழில் ஏற்பாடு பண்ண உங்களுக்கு திட்டம் இருக்கா? உங்ககிட்ட இருக்கான்னு கேட்குறேன். தனியார் மயப்படுத்திட்டா அவங்க அதிகமான கொடுமை அனுபவிச்சு, அப்போ ஏன் நிறைய சலுகை தரீங்க? சலுகை கொடுக்காத, எதுக்கு 3 வேளை சோறு போடாத, வெறும் லோன் மட்டும் கொடுக்குறேன்னு அறிவி. இல்லைன்னா சொல்லுங்க 3 வருஷம் மட்டும் தான் இருக்குண்ணா, அதுக்கப்புறம் உனக்கு வேலை என்னன்னு சொல்லுங்க, யார் வராங்கன்னு பார்ப்போம். 3 வருஷத்துக்கு மேலே ஒருத்தர் தொடர்ச்சியாக தற்காலிகமாக வச்சுக்க மாட்டோம், அனுப்பிச்சு விட்ருவோம். அவர் என்ன உடல்நிலையில இருந்தாலும். எப்போ அனுப்புவேன்னா என்னால் உனக்கு வேலை செய்ய முடியாத உடல்நிலை வந்தா, என் ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு அப்போ அனுப்புவார் இந்த தனியார் நிறுவனம். என் கேள்வி என்னன்னா, இதை நிரந்தரம் பண்ணா அடுத்த தலைமுறை இந்த தொழிலுக்கு வராதுன்னு நான் சொல்றேன். டேட்டா இருக்கு. நிரந்தரம் பண்ணலன்னா அடுத்த தலைமுறை இந்த தொழிலுக்கு தான் வரும், நிர்பந்தம் ஏற்படும் சொல்றேன். அது எப்படி? அதுக்கும் டேட்டா இருக்கு. ஆனா திருமாவளவன் அவர்களே வந்து இது தனியார் மயம் படுத்தினாதான் குலத்தொழிலா மாறாது, அவங்க குடும்பத்தினர்லாம் இந்த வேலைக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. திமுக காரனுங்க தான் அப்படி பரப்பிட்டு இருக்காங்க. அவர் அப்படி சொன்னாருன்னு அவர் அடுத்த பேட்டிகள்ல இல்லைன்ட்டாரு. ஆமாவா இல்லையா? அவர் அடுத்த பேட்டிகள்ல இல்லைன்ட்டாரு. அதனால நான் அவர் கருத்துக்கு பதில் சொல்ல பதில்ல. இப்ப புடிச்சிட்டு தொங்குறதே இந்த திமுக காரங்க தான். அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அதிகமானவர்களும் இதான குறிப்பிட்டு அவர் சொல்றது பிழை, அப்படி பண்ண முடியாது, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படி அண்ணன் திரும்ப சொன்னாலும் எனக்கு உடன்பாடு இல்லை, முரண்படுறேன். அப்படி நடக்காது. அது ஒரு மெட்டாபிசிக்கல் வியூ. அது வந்து ஒரு இயக்க மறுப்பியல் பார்வை, இயங்கியல் பார்வை இல்லை. நீங்க இவங்களை உண்மையிலேயே தேற்றணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி தேற்றவே முடியாது. யாருங்க நீங்க முன்னாடி எங்க வேலை செஞ்சீங்க? தூய்மை பணியாளராக இருந்தாங்க. என்ன வேலை கிடைக்கும் எனக்கு? உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ற எனக்கு உழைப்பை விட்டா வேற என்ன தெரியும்? 10 வருஷம் நான் இதே தொழில இருந்துட்டேன். அன்ஸ்கில்டு லேபர். இது ஸ்கில் கிடையாது, ஸ்கில் இல்லை இந்த லேபர்ல. நீங்க இந்த CMWSSBல இருக்கவங்க கூட அது ஸ்கில்டு லேபர், அது கொஞ்சம் ஸ்கில்டு. இதுல என்ன இருக்கு? 10 வருஷம் நான் இதுலயே வாழ்ந்துட்டேன். இன்னொன்னு ஒரு சமூக தீண்டாமையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதனால ஒரு டீ கூட குடிக்க முடியாது நிம்மதியா போய் ஒரு டீ கடையில. ஒரு குழந்தைய ஆசையோட கொஞ்ச முடியாது, என் சொந்தக்கார குழந்தைய. இவ்வளவு உளவியல் சிக்கல், இத்தனை சிக்கலை அனுபவிச்ச ஒரு கூட்டம், ஒரு திரள், ஒரு மக்கள் திரள் என்னைய பர்மனன்ட் பண்ணதானு கேட்டு, வேலை தானே கேட்டது, வேற எதனா கேட்டுதா? நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்துல பங்கா கேட்டாங்க இந்த மக்கள்? வேலை கேட்குறாங்க. அதிகபட்சமா மாசம் ஒரு 25,000 30,000 கொடுப்பியா? சரி, தூய்மை பணியாளர் அப்படின்ற இந்த பணியில அனைத்து சமூகத்தினரும் வேலை செய்யணும், எல்லா சமூகத்துல இருக்கக்கூடியவங்களும் வந்து இந்த பணியை செய்யணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறேன்? ஃபுல்லா மெக்கனைஸ் பண்ணுங்க, அதிகப்படியான சம்பளம் தரும், 50,000 60,000 கொடுங்கன்ற. அப்படி கொடுத்தா எல்லாரும் வருவாங்க. ஏன் நான் உங்க 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 ஊர்ல இருக்கக்கூடியவங்க கூட வருவாங்க. 50,000 60,000 வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்க. 50,000 60,000 கொடுங்க சார், 40,000 கொடுங்க. 50,000
40,000 கொடுங்க. ஒரு தூய்மை பணியாளருடைய அடிப்படை சம்பளம் 40,000. அவருக்கு வந்து இந்தந்த மிஷின்ஸ்லாம் தருவோம், இந்தந்த வாகனம்லாம் தருவோம், இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு. சும்மா அறிவிங்க, எல்லா ஜாதிக்காரனா போட்டு வருவான் பாருங்க. அன்னைக்கு ரிசர்வேஷன் வெயின்னுவான் தூய்மை பணியில. ஸோ இது வந்து ஒரு இயக்க மறுப்பியல் பார்வையில இருந்து இந்த மாதிரி எல்லாம் அவதூறு பரப்புறாங்க இந்த திமுக ஆட்கள். இப்படி இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வர முடியாது. இதுக்கு பின்னாடி இந்த நகரத்தை தனியாரிடம் தாரை வார்ப்பதும், இதன் மூலம் கொள்ளை லாப வரியை கார்ப்பரேட்டுகள் ஈட்ட வைப்பதும், அந்த கொள்ளை லாப வரியிலிருந்து கிடைக்கக்கூடிய கமிஷனும் தான் இவங்களுக்கு தேவை. இப்போ இந்த 2000 தொழிலாளிகள் நிரந்தரம் செய்யப்பட்டாங்கன்னா இவங்க மாசம் என்ன 500 ரூபா ஸ்டாலின் அரசு தருவாங்களா, இல்லை திமுக தருவாங்களா? மாட்டாங்க. அதுவே கான்ட்ராக்ட் போச்சுன்னா அந்த கான்ட்ராக்ட் முதலாளி கொடுப்பான். எலெக்ஷன் தலைவரே 100 கோடி தரேன், இவங்க தர மாட்டாங்கல்ல. அப்ப இவங்களை பர்மனன்ட் பண்ணுவதன் மூலம் அரசுக்கு லாபம். திமுகக்கோ அதிமுகக்கோ காங்கிரஸ்க்கோ பிஜேபிக்கோ என்ன லாபம்? இப்ப கட்சியினுடைய லாபத்துக்காக தான் நாம் பண்றோம். ஆமா, பின்ன என்ன? மக்கள் நலன் இருக்கா இதுல? ஒரு இடம் சொல்லுங்க, இதுல எங்கேயாவது மக்கள் நலன் இருக்கா? இவங்க அரசு என்ன பண்ணுதுன்னா, திட்டமிட்டே குறைவான பணியாளர்களை பணியமர்த்தி அதன் மூலம் சேவைகளை வந்து சரியா மக்களுக்கு போய் சென்றடையாம மக்களிடையே ஒரு அதிருப்தியை உண்டாக்கி மக்கள் வாயிலிருந்தே தனியார் கொடுத்துருங்கன்னு சொல்ல வைக்கிறாங்க. எல்லா துறைகள்லையும் இது நடக்குது. நீங்க சும்மா எங்க அப்பா அதை பண்ணார் இதை பண்ணார், போக்குவரத்து கழகத்தையே உருவாக்குனது எங்க அப்பா தான். நீ தான் வந்து தனியாரை ஒட்டிய டிரான்ஸ்போர்ட்லாம் இதே லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இன்னைக்கு தனியார். அந்த எலக்ட்ரிக் பேருந்துலாம் தனியார் தான், அது அரசு கிடையாது. அப்போ எதுக்கு இந்த பாஸ்டையே பேசிட்டு இருக்கீங்க? ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு என்ன செஞ்சோம் நம்ம? ஏன் இன்னும் மாறலை? ஏன் இன்னைய வரைக்கும் 50 வருஷமா ஒரே ஜாதி எப்படிங்க செய்யணும்? இந்த சும்மா ஒரு இப்போ இவங்க கிளைம் பண்ணுறது 50 இயர்ஸ், 50 வருஷமா ஒரே சாதி எப்படிங்க செய்யணும்? இது குறித்து என்ன திட்டம், மாற்று திட்டம் வகுத்தீங்க? அரசு பணியாளராக ஆக்குனீங்கன்னா 10 வருஷத்துல அவர் வேற அதே டிபார்ட்மெண்ட்ல வேற ஒரு வேலை செய்வார்ல. 10 ஆண்டுல அவர் நிலை மாறுதுல. வித்தின் 10 இயர்ஸ் அதே இதுல டிரைவரா போயிடுவாரு, இல்ல வேற ஒன்றா மாறிடுவார்ல. ஓஏவா கூட போவாரு அதே இதுல கார்பரேஷன்ல. வாய்ப்பு இருக்கா இல்லையா? இந்த ராம்கி கிட்ட இருந்தா என்னவா மாற முடியும்? அவரு இந்த 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு என்ன சரி, இப்ப இந்த வேலை வந்து அரசாங்கத்திடம் போயிடுச்சு அப்படின்னா என்னென்ன மாறுதல்கள்லாம் இதுல நடக்கும்? இப்போ சொன்ன ஒரு நல்ல ஊதியம் கிடைக்கும், பே ஸ்கேல் கொடுப்பாங்க, மற்ற பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், பென்ஷன், இதர சலுகைகள் கிடைக்கும், இப்போ அகவிலைப்படி கிடைக்கும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பணி நிரந்தரம். நீங்கள் வந்து விதிமீறல்கள் நடக்காது, குறையும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட் வந்து யாரு அதிகமா क्वेश्चन இதே மாதிரியான திட்டத்தை தான் இப்ப வந்து அறிவிச்சிருக்காங்க. மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் ஆக்ட்ஸ் உரிமைகள்லாம் யார் क्वेश्चन பண்ணுவாங்கன்னா நிரந்தர தூய்மை பணியாளர் தான் क्वेश्चन பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் கிடையாது, வேலை போயிடுவாங்க. யார் கையால மலமல்ல யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா இவங்க யாரை வந்து மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் தேர்ந்தெடுப்பாங்க, தற்காலிக பணியாளரை தேர்ந்தெடுப்பாங்க. மேனுவலுக்குள்ள இறங்குறதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் விதிமீறல். ஸோ என்னை பணி நிரந்தரம் பண்ணாம வைப்பதே என்பது என்னை கேள்வி கேட்க விடாமல் தடுப்பதற்காக. அதுவும் இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு சிவில் சமூகம் என்ன பார்வையில பார்க்கணும்னா, இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நம்மளுடைய போராட்டம். ஏன் நம்மளுடைய போராட்டம்? இந்த மக்கள் இந்த நகரத்தை தனியாரிடம் தாரை வார்ப்பதற்கு எதிரான போராட்டம். வெறுமனே அவங்க நாட் ஒன்லி வந்து பிரெட் அண்ட் பட்டர் ப்ராப்ளம், இது அதை தாண்டினது. இதுல உங்க நலன் இருக்கு, என் நலன் இருக்கு. நாளைக்கு இந்த நகரத்துல நம்ம நடக்கிறதுக்கு கூட காசு கொடுக்க வேண்டியது வரலாம், உட்காரத்துக்கு காசு கொடுக்க வேண்டியதுலாம். இன்னைக்கு அர்பன் ஸ்கொயர்னு ஒரு மாடல் உருவாயிருக்கு. ப்ளூ ஃபிளாக் பீச்சு நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு அந்த பீச்சில் போய் உட்கார காசு கேட்பாங்க, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதே நகரத்தில் பார்த்துருக்கோம், எலியட்ஸில் காசு உண்டுல. மெரினால காசு கேட்க மாட்டாங்க, எப்போதுமே கேட்க மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்போ இந்த மக்களுடைய போராட்டம் இப்போ சமீபத்தில் ஆசியாவில் நடந்து வரக்கூடிய மிக முக்கியமான போராட்டத்தில் ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். இந்த துறையினுடைய அமைச்சர் KN நேரு அவர்கள் வந்து இதை சார்ந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, அவர் களத்துக்கும் வர மாட்டேங்கிறாரு. சேகர் பாபு மட்டும் தொடர்ச்சியா இது தொடர்பாக பேசிட்டே இருக்காது. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னா, லோக்கல்ல இவர் தான் வந்து இருக்கிறாரு. அதை தாண்டி இவருக்கும் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இவருக்கும் அதுல வந்து இவருக்கும் பங்கு கிடைக்கும். அதனால இவர் வந்து அதுல ரொம்ப ஆர்வம் காட்டுறாரு. இன்னொன்று லோக்கல்ல இருக்க வச்சுதான் வந்து போராட்டத்தை சிதைக்க முடியும், அவங்கள வச்சுதான் பேரங்கள் நடத்த முடியும், அவங்கள வச்சுதான் ஆசை வார்த்தைகள் சொல்ல முடியும். ஆனால் இந்த தொழிலாளிகள்லாம் உறுதியான தலைமையின் கீழே உறுதியா போராடுறாங்க. அதனால அந்த ஃபார்முலா வந்து இங்க எடுபடல. சேகர் பாபு பயனற்றவராகிட்டார்.
இப்போ முன்னாடியே குறிப்பிட்ட அந்த மாதிரி உண்ணாநிலை போராட்டத்தை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதி கேட்டு தான் அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் மருத்துவர்கள் வந்து அவர்களுடைய உடல்நிலை சரியில்லை, ஆனாலும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கணும் அப்படின்ற மாதிரி சில சம்பவம்லாம் அங்கே நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடக்குமா? 100% உறுதியாக தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடக்கும். கோரிக்கை வெல்லும் வரை இந்த போராட்டம் நடந்தே தீரும். இது இந்த அரசுக்கு மக்கள் சொல்கிற பதில். ஏன்னா இந்த போராட்டத்தை அவங்க கைவிடுற மனநிலையில பேச்சுக்கே இடம் இல்லைன்னா இவ்வளோ திட்டம் அறிவிச்சா அவங்க இன்னும் போகாமல் இருக்கிறதே அது உங்களுக்கு காட்டும்னா. இந்த 7வது ஜோனில் உணவு புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க. தினம் வந்து காலையில் 1 மணி நேரம் வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான அம்சம் தானே. இன்னைக்கு மக்கள் பேசு பொருளாக இருக்கலாம் மக்கள் மத்தியில். அதுவே எங்களுக்கான வெற்றின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இது ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களும் எதிர்க்கல இல்லையா? எதிர்க்கலன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஒரு தூய்மை அட்வைசர் சும்மா இப்போ போங்க, மைக்கை எடுத்துகிட்டு போங்க, என்னம்மா உங்களுக்கு வந்து தூய்மை பணியை நிரந்தரம் பண்ணுறதுல உடன்பாடு இருக்கா? பணி நிரந்தரம் பர்மனெண்ட் பண்ணலாமா? அட்வைசர் கிட்ட வேலை செய்கிறீங்களா, கவர்மெண்ட் கிட்ட வேலை செய்கிறீங்களான்னு கேளுங்க. ஒருத்தர் வந்து இல்லைப்பா அட்வைசர் தான், இல்லைன்னா நான் இங்கேயே பரம்பரையாக நான் வேலை செய்வேன்னு சொல்லுவாங்களா? இவங்ககிட்ட இருந்தால் தான் உடனே எனக்கு வேலையை விட்டு போகணுன்ற மைண்ட் செட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏங்க உங்களுக்கு வேலை பர்மனெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அரசாங்கம் உங்களுக்கு சம்பளம் தானே? அரசாங்கத்துக்கிட்ட வேலைக்கு போனால் நாளைக்கு என் குழந்தைய படிக்க வைப்பானே நான். இவங்களுக்கு வேற சோர்ஸ் என்ன இருக்குன்னு பாப்பா. உண்மையிலே வந்து அந்த திட்டம் வந்து சொல்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் தொழில் தொடங்க மறுவாழ்வு ஏற்படுத்துகிறோம். எல்லாம் இப்பயே மறுவாழ்வு ஏற்படுத்துங்க. கேம்ப் நடத்துங்க, ஊராக கேம்ப் நடத்துங்க, எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் நடத்துங்க. இந்த நகரம் நாசமாக போட்டோன்றேன். நகரம் கிராமம் எல்லாம் நாசமாக இருக்கும். குப்பையில் காரி மீட்டு அவன் இப்போ பொறுக்கட்டும், அவன் குப்பையை அவன் அல்லட்டும், அவன் பேண்டதை நாசமாக போட்டோம். உட்காந்து கேம்ப் நடத்து. நீ எல்லாம் ஃபஸ்ட்டு தூய்மை பணியாளர் நிலை மாறட்டும் சார். நம்ம ஒரு குற்ற சமூகமாக இருக்கிறோம்ல, கிரிமினல் சொசைட்டி இது. உட்காந்து ஒரு சமூகம் மட்டுமே குப்பாளிட்டு இருக்கு. இது குறித்து எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் நம்ம பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணாமல் சும்மா நாங்கள் இது வெறும் திட்டத்தில் பேரில் மட்டும்தான் இருக்குது. மறுவாழ்வு எத்தனை பேரை மறுவாழ்வு ஒரு டேட்டா கொடுங்க. குறைச்சலாக ஒரு வருஷத்துக்கு 1000 பேரை மறுவாழ்வு பண்ணி அதுவும் வந்து ஒரு சும்மா ஒரு கண் துடைப்பு தான்ற. 1000 பேரை பண்ணுங்க, அது ஒரு கண் துடைப்பு. நியாயப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? இது வந்து மறுவாழ்வுனாலே அப்போ அது சீரழிவான வாழ்வுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படிதானே ஒத்துக்கிறாங்க. இம்ப்ளைடாக தானே இந்த 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 வேலை வந்து தேவையில்லாத வேலை. நீங்கள் வந்து தொழில் தொடங்கணும் தானே அரசு சொல்லுது. அப்போ உடனே செய்வோன்றாங்க, இம்மிடியேட்டாக செய்வோம், போர்க்கால அடிப்படையில் செய்வோம். அப்போ ஓகே, நானே அவங்ககிட்ட பேசி இப்போ போராட்டத்தை வாபஸ் வாங்க. எல்லாருக்கும் 10 லட்சம் லோன் கொடு, காசுலாம் வரணும். நீ சொன்ன 16 லட்சம் மானியத்தில் தர, மீதி வந்து நீ லோனில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தா எல்லாரும் தொழில் தொடங்க வருவாங்க. யாருக்கும் இதில் இருந்து வாழணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் இதில் விருப்பமும் இல்லை. யார் தாங்க விருப்பப்பட்டு யாருமே இதை செய்யவும் மாட்டாங்க. நிர்பந்தம், வேற வழி இல்லை, செய்கிறோம். ஆனால் இந்த நிலை மாறணும்னா அரசு பணி ஆகணும், மெக்கனைஸ்ட் ஆகணும். ஐரோப்பாவில் மேலை நாடுகள் இருப்பது போல் ஃபுல் மெக்கனைஸ்ட் ஆனால் தான் இது மெக்கனைஸ் ஆக்காததற்கான நவீனப்படுத்தாததற்கான காரணமே இதை செய்வது ஒரு சாதி மக்கள் என்பதால் தான். இல்லைன்னா இது எப்பயோ வந்து நவீனப்பட்டிருக்கும். நிரந்தரம் பண்ணாத காரணமும் அதுதான். இப்போ உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் பாரதி அவர்கள் அடுத்த கட்டமாக என்ன நகர்வு எடுக்க போறார்? இல்லை, இப்போதைக்கு இந்த போராட்டத்தை உறுதியாக தொடர்வதுன்றது தான் அவங்களுடைய தோழர் அவருடைய நிலைப்பாடாக இருக்கு. வருங்காலத்தில் போராட்டம் என்னவா முன்னெடுக்கணும்ன்றது காலமும் சூழலும் தான் பதில். ஆனால் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு, கொளத்தூரில் வந்து தூய்மை பணியாளர்களை நாங்கள் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிற்க வைப்போம் உங்களுக்கு எதிராக அப்படின்னு கூட குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. ஆமாம், அது அந்த திட்டம் இருக்குது. கொளத்தூர் தொகுதியிலையும் சேர்ப்பாக்கம் தொகுதியிலையும் 2 பெண் தூய்மை பணியாளர் வேட்பாளர்களை நிற்க வைக்கணும் அப்படின்ற திட்டம் அவங்களுக்கு இருக்குது. அது உண்மைதான், அதுவும் நடக்கும். நான் இன்னொன்று கூட பண்ணலாம், 100 வேட்பாளரை கூட 234 தொகுதியில் கூட நிற்க வைக்கலாம். இதில் என்ன இருக்குது? பெரிய பிரச்சனை ஏற்படும்ன்ற எச்சரிக்கிற அந்த அரசை. இன்னைய வரைக்கும் இந்த அரசுக்கு எதிரான பிரச்சாரமாக இதை கொண்டு போகக்கூடாதுன்றதுல உழைப்போர் உரிமை இயக்கமும் அதன் தலைமைகளும் உறுதியாக இருக்கிறாங்க. தெரிந்தோ தெரியாமலோ இங்கு பாஜகவை எதிர்க்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கம் அவங்களுக்கு இருக்குது. அந்த அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்குது. அதுக்காக வந்து அவங்க வேற நிர்பந்தத்தினால் அழுத்தத்தினால் தான் இந்த போராட்டத்தை பண்ணுறாங்க. நிர்பந்தம், they are compelled to do such protest. விரும்பி பண்ணலை. இந்த அரசுக்கு, இந்த ஒன்றிய அரசு எதிர்க்கும் போது இந்த அரசோடு உடன் நிற்கிறேன்னு பூபாரதி
ஆனால் அந்த அத்தகைய தலைமைகளை இந்த அரசு எப்படி கையாளுதுன்றது உங்களுக்கு வந்து இந்த அரசுடைய கிளாஸ் கேரக்டரை நம்மளுக்கு சொல்லிடும். கிளாஸ் அண்ட் கேஸ்ட் கேரக்டர். அதுதான் இதோட இத்தனை நாள் இந்த போராட்டம் 9 நாள். இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒன்றாச்சுனாலும் இந்த அரசு நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியாது. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.